ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்மாவத் மூவியோட ஒரு ரிவ்யூ. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பத்மாவத் மூவியை பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ பத்மாவத் மூவியோட ரிவ்யூ சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு அந்த படத்தை சுற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சி இந்த வருஷமும் சரி லாஸ்ட் இயர்லையும் சரி பயங்கரமான கான்ட்ரவர்சி. இந்த ராஜ்பூத் அவங்களோட கல்ச்சரை வந்து இந்த படம் வந்து சரியாக காமிக்கலை அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சதோ தெரில, அந்தமாரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்தமாரி ஒரு காட்சியோ ஒரு டைலாகோ ஒன்றுமே இல்லை படத்தில். இன்ஃபேக்ட் இப்போ படத்தை பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏன் ஒரு ராஜ்புத்தாக இருக்கக்கூடாது? அந்த அளவுக்கு அந்த கம்யூனிட்டியை க்ளோரிஃபை பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ எப்படிங்க அந்த கம்யூனிட்டியை வந்து தப்பாக சொல்லியிருப்பாங்க? இல்லை, அந்தமாரி ஒரு சீனும் இல்லை. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் அண்ட் ஃபண்டாஸ்டிக் மூவி விச் ஹாஸ் க்ளோரிஃபைட் ராஜ்புத். இது வந்து தேவையில்லாத நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, படத்துக்கு போவோம். படத்துக்கு போனோம்னா இந்த பத்மாவதி இன்னும் முன்னாடி வச்சாங்க இல்லையா அந்த ராணி, இந்த 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 ஸ்டோரி வந்து இட்ஸ் வெல் நோன் ஸ்டோரி. இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சஞ்சய் லீலா பன்சாலியும் பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் நாட் சேஞ்ச்ட் எனி திங் ஃப்ரம் தட் ஒரிஜினல் ஸ்டோரி விச் ஹேப்பன்ட் இன் ரியல் டைம். சினிமாட்டிக்காக இருக்கணுமேனு எதுவுமே மாற்றலை. என்ன நடந்ததோ அதுதான் எடுத்திருக்காரு. அதாவது அந்த பத்மாவதி ராணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அந்த கிங்டம் ஆக்கிரமிக்க நம்ம கில்ஜி வந்து எப்படி ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணார், அவருக்கு எப்படி அந்த ராணி மேலே வந்து ஒரு லவ் உண்டாகி கிங்டமோடு சேர்த்து ராணியும் அபகரிக்கணும்னு பார்த்தாருன்றது தான் படம். அதுலேருந்து எப்படி நம்ம பத்மாவத், அந்த ராணி பத்மாவதி அந்த பேர் எதுக்கு மாற்றிருக்காங்க, சம் கான்ட்ரவர்சி, அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்கன்றது தான் படம். அந்த கிங்டம் வந்து கில்ஜி வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த ஆஸ் யூஷுவல் அந்த ராஜா காலத்து கடை போர் சண்டை இதெல்லாம் இருக்கும். கில்ஜின்றவர் யாருன்னா ஒரு இந்தியாவோட அந்த ஹிந்துஸ்தான், அப்போ வந்து ஹிந்துஸ்தானுன்றாங்களே, ஹிந்துஸ்தானோட ரூலர். ஹிந்துஸ்தான் இட்ஸ் எ வெரி பிக் கான்டினென்ட் மாரி. அப்போ அவ்வளோ பெரிய ரூலரை வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு ஊரோட அந்த ராஜாவும் ராணியும் எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றது, ப்ளஸ் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக நிறைய ஆகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன உண்மையாக நடந்ததோ அதை தான் எடுத்திருக்காங்க. அப்சல்யூட்லி ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பை தீபிகா. ஷாஹித்லாம் பார்த்திங்கன்னா ஹியஸ், அதாவது ப்ரூவ்டு, அதாவது இனிமேல்ட்டு நான் எனக்கு வந்து நடிக்க தெரியும்னு அந்தமாரி அது ஹீ லிவ்ட் இன் தட் கேரக்டர். ரன்வீர் சிங் மேன், எப்படி ரன்வீர் சிங்கோட ஆக்டிங்கை நான் என்னன்னு சொல்கிறது புரியல. மனுஷன் வாழ்ந்திருக்காப்புல அந்த கேரக்டரில், எக்ஸாஜரேட் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மேனில் நம்ம ஹீத் லெட்ஜர் வந்து ஜோக்கரை நடித்தார் தெரியுமா, அவர் வந்து அந்த கேரக்டரில் வாழ்ந்திருப்பார். அந்த கேரக்டருக்கு வந்து அவரை தவிர நீங்கள் யாரையுமே போட்டாலும் நினைக்க முடியாது. இது வந்து எக்ஸாஜரேஷன் கிடையாது. அதாவது ரன்வீர் சிங்க்கு இது ஒரு வகையான பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஹீ ஹேஸ் லிவ்ட் இன் தட் கேரக்டர். அந்த கேரக்டரை கில்ஜி கேரக்டர் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு வந்து இப்படி வச்சுருக்காரு. நல்ல செம்ம மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் இப்படி வருவார். அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து அந்த ஒரு டைலாக் பேசும்போது ஆடியன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்மளுக்கு பயமாக இருக்கும். என்னடா இது வந்துட்டான்டா இவன், என்னடா பண்ண போகிறான் ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஈஸ் த நெகட்டிவ் கேரக்டருங்க. நம்ம ரன்வீர் சிங் தான் நெகட்டிவ். நம்மளுக்கு தான் எப்போதுமே கெட்டவனை தானே பிடிக்கும். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங். ரன்வீர் சிங்கோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து சான்ஸே இல்லைங்க. லோக்கலில் சொன்னோன்னா கல்லிக்கின்னு போயிட்டு மனுஷன் அல்டிமேட். தீபிகா சேம் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் கிவன் அ ஆசம் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தீபிகாவுக்கு வந்து ரொம்ப லாங் ஷார்ட்ஸ்லாம் மைன்யூட்டாக இருக்கும், இப்படி பார்ப்பாங்க, அந்த பார்வையிலே கன்வே பண்ணுவாங்க மெசேஜை. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் அந்த படத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி ஒரு மெசேஜ் வந்து அந்த காலத்துலேருந்து கன்வே பண்ண எப்படி இருக்குமோ அந்தமாரி கன்வே பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் அட்டம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா அந்த சாக்ரிஃபைசஸ் உமன் மேக்ஸ் அப்படி கூட சொல்லலாம். நல்ல படம், நல்ல ஸ்டோரி. போய் பாருங்கள் தேட்டரில். ஒன் டைம்
மோர் தென் ஒன் டைம் வாட்சபிள். இந்த பீரியாடிக் ஃபிலிம் பிடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லா பிடிக்கும் இந்த படம். சஞ்சய் லீலா பன்சாலி we know is a very good director. நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். மைனஸை பார்ப்போமா? மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ரன்னிங் டைம்ங்க. உங்களுக்கு தான் தெரியுமா, சஞ்சய் லீலா பன்சாலினாலே ஒரு 3.5 மணி நேரம், அப்படி ரொம்ப நேரம் படம். கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அப்புறம் தமிழில் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாங்ஸ்லாம் எந்த அளவுக்கு தமிழில் கேட்சியாக புரியுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஹிந்தியில் பார்த்தேன் நான், எனக்கு ஹிந்தி தெரிஞ்சும் புரியும், அதனால் ஹிந்தியில் பார்த்தேன். ஹிந்தியில் நல்லா புரியுது. பட் அது தமிழ் கன்வர்ஷனில் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாட்டெலாம் கேட்குறதுக்கே. ரைட்டு. ஸோ பாட்டுலாம் இந்த டப்பிங் வெர்ஷனுன்றனால தமிழில் வந்து ஒரு சில சாங்ஸ்லாம் நான் ஆடியோ விட்டுருந்தாங்க யூடியூப்பில். அந்தளவுக்கு கேட்சியாக இல்லை. சேம் சாங் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் நல்லா கேட்சியாக இருக்குது. இதேமாரி ரன்வீர் சிங் என்ன தான் நல்லா பண்ணி, என்ன தான் கேரக்டரோட வாழ்ந்து, என்ன தான் கலாச்சிருந்தாலும் சின்ன ஒரு அங்கங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பாஜிராவ் மஸ்தானின்னு ஒரு படம் நடித்தார். அந்த கேரக்டர் வந்து ஒரு வேளை வெளியில் வரலையா மனுஷன்? இது லைட்டாக அங்கே அந்த 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 படத்தில் இல்லை, இந்தமாரி ஒரு சில இதில் சாரிங்க. ஸோ இந்தமாரி ஒரு சில இதில் வந்து தெரியுது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது என்னவோ தெரில. அது அவங்க அந்த படத்துக்குள்ளே டீப்பாக போயிட்டாங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் கண்டுக்காமல் விட்ருவாங்களா, அந்தமாரி விட்டாங்களா என்னன்னு தெரில. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தோட கதை இதாங்க. பேசிக் அந்த பிளாட் சொன்ன பத்மாவத் கதை. அந்த ஊரை வந்து கில்ஜி வந்து ஆக்கிரமிக்கிறாரு. இவங்க எப்படி காப்பாற்றுறாங்க, நிறைய சாக்ரிஃபைஸு. கடைசியில் வந்து அந்த அந்த ரூலர் வந்து எப்படி பத்மாவதியோட பியூட்டியில் மயங்கி அவங்கள எப்படி அங்கேருந்து அது தூக்கிட்டு போகிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் அது கடைசியில் முடியாது. அதுக்கு வந்து பத்மாவதி என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க நல்லா காமிச்சிருக்காங்க. இட்ஸ் அன் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ், லைக் அந்த காலத்தில் பண்ணுவாங்களே அதேமாரி தான். பார்ப்போம் படம். ஒரு வாட்டி பார்க்கலாம், போய் பாருங்கள். நான் நார்மலாக மூவி பஸ்க்கெலாம் வந்து பிடிக்கும் இந்த படம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பீரியாடிக் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா தெரியல இந்த படம் எப்படி நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க. ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தி மூவி வேறு, கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, நீங்கள் மூவிக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவியை பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து கொஞ்சம் நடாது அப்படின்ற மாரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த மூவி உள்ளே அந்த எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் இந்த லென்த்தி மூவிலாம் ஒரு கெட்டிங் இன் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆடியன்ஸோட கெட்டிங் இன் டைம். இந்த கேரக்டர் நீங்கள் வந்து அந்த ஏதாவது ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அதில் இறங்கிடுவீங்க. நீங்கள் அந்தமாரி நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா படம் போகிறது தெரியாது. இறங்க மறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாமா? இட்ஸ் குட் மூவி, ஒன் டைம் பார்க்கலாம். பாருங்கள், இதான் நம்ம பத்மாவத் மூவியோட ரிவ்யூ. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பரப்புங்க பேரை. டிஜிட்டல் ஜாங்கிரி சைனிங் ஆஃப்.